வணக்கம். நான் உங்கள் சுப்புலட்சுமி. குழந்தை வளர்ப்பு அறிவியல் அந்த புக்க நம்ம தொடர்ந்து ரிவைவ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஆர்வத்தை அதிகப்படுத்துங்கள். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காலேஜ்ல ஒரு ப்ரொஃபசர் ரொம்ப நேர்த்தியா கிளாஸ் எடுக்கணும். தன்னோட கிளாஸ் வந்து யாருக்குமே போர் அடிக்கக்கூடாது அப்படின்னு அந்த டீச்சிங் ஃபீல்ட்ல ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு ஆசிரியர். அவர் வந்து ஒரு கல்லூரியில கிளாஸ் எடுக்கிறதுக்காக வராரு. அப்போ ஒரு பொண்ணு என்ன அப்படின்னா, அவர் நடத்துற கிளாஸ வந்து அவ கவனிக்கவும் இல்ல. அவளுக்கு அந்த கிளாஸ் பிடிக்கவே இல்ல. அவளோட பிஹேவியர் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வந்து அவர் என்ன சொன்னாலும் அவ அத கேட்கிறதே கிடையாது. லாஸ்ட் ரோல தான் உட்காருவா. அந்த சேர் வந்து அப்படியே ஆ சுவர்ல அப்படியே சாஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவளோட பிஹேவியர் எல்லாமே, அவளோட ட்ரெஸ்ஸிங்ஸு எல்லாமே ரொம்ப ஆ கரடுமுரடா இருக்கு. அப்போ இவருக்கு வந்து தன்னோட கிளாஸ் எல்லாருமே ஆர்வமா கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். அப்ப இந்த பொண்ணு இந்த மாதிரி இருக்கும்போது, அவருக்கு ஒரு நாள் ஒரு டவுட். சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பொண்ணுகிட்ட ஒரு பெரிய பண்டில் நெறைய பேப்பர் எடுத்துட்டு, அவ முன்னாடி கொண்டு போய் வைக்கிறாரு. "நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இதுல இந்த புக்லெட் ஃபுல்லா வந்து நீ எழுதிட்டு வரணும். என்னைக்கு எழுதிட்டு வரியோ, அன்னைக்கு எழுதிட்டு வந்து நீ எனக்கு குடு. ஆனா ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் இருக்கணும்" அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த பொண்ணு ஒரு 1 வீக் கழிச்சு அந்த புக்லெட்ட அப்படியே ரொம்ப கெத்தா எழுதிட்டு வந்து அந்த ஆசிரியர் முன்னாடி வந்து அப்படியே கெத்தா போடுறா. அப்ப அவர் அத எடுத்து பார்க்குறாரு. அவளோட அந்த ஃப்ளூயன்சி எந்த மிஸ்டேக்குமே இல்ல. அவ அதுல எழுதுனதுல. ஆனா, அவ எழுதின அந்த வார்த்தைகள் இருக்கும் இல்லையா? உள்ள கன்டென்ட் எல்லாமே எத பத்தி இருந்துச்சு அப்படின்னா, ஆ ஃபேஷன் பத்தி, ஸ்டைல் பத்தி, டிசைன் பத்தி, ஆ இசை பத்தி, டாட்டூஸ் பத்தி இந்த மாதிரி இருந்துச்சு. இதுலருந்து என்ன தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அவளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த அவளால எவ்ளோ நேரம் வேணாலும் செய்ய முடியுது. அவ ஆசையா செஞ்சுட்டு வந்திருக்கா அந்த விஷயத்த. அத வந்து அவ வந்து அந்த டாட்டூஸ் எல்லாம் இது பண்ணும்போது, அத அப்படியே வரைஞ்சு வார்த்தைகள் மூலமாவும் அத தெரியப்படுத்தியிருந்தா. ஸோ, ஒருத்தருக்கு ஒரு பிடிச்ச விஷயம் அப்படின்னா, எவ்ளோ கடுமையா இருந்தாலும் சரி, மத்தவங்களோட தூண்டுதலே இல்லாம அவங்க ரொம்ப ஈடுபாடோட அந்த விஷயத்த செய்ய முடியும். இதே மாதிரி தான் பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, தன்ன தன்கிட்ட இருக்கிற அந்த மாணவர்களுடைய அந்த விருப்பத்த வந்து யாருமே நம்ம தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன நல்லா வரும் அப்படின்றத நம்ம வந்து யாருமே புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா, அந்த குழந்தை வந்து ஆ டாய்ஸ எப்பவும் தொட்டு அங்க பிரிச்சு இது பண்ணி விளையாடுது அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவோம்? "அந்த டாய தொடாத, அத எடுக்காத" அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இல்லையா? அத வந்து ஒரு கண்டிப்போட தான் நம்ம பார்ப்போமே தவிர, அந்த குழந்தை வந்து அந்த அத ஒவ்வொன்னொன்னா பார்ட் பார்ட்டா கழத்தும்போது அதுக்கு ஒரு விஷயம் அதுல தெரியும். எத எப்படி ஃபிட் பண்ணி பார்க்கலாமா? இத இப்படி பண்ணலாமா? அத அப்படி பண்ணலாமா? அதுல ஆர்வமுள்ள குழந்தை வந்து அந்த வேலைய கண்டிப்பா செய்யும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? எப்ப பார்த்தாலும் இத பிரிச்சு போட்டுட்டு இருக்கியே! இத ஏன் இப்படி வேஸ்ட் பண்ற? அப்படின்னு சொல்லுவோம். அத விட கொஞ்சம் வளர்ந்த குழந்தையா இருந்துச்சு அப்படின்னா, அது ஏதாவது கொஸ்டின் கேட்கும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? "ஓ! வாய மூடிட்டு இரு" அப்படின்ற ஒரு வார்த்தைய நம்ம அதுல யூஸ் பண்ணுவோம். இல்லையா? இதே நிலைமை தான் அவங்களுக்கு ஸ்கூல்லயும் நடக்குது. ஸ்கூல்ல என்ன நடக்கு அப்படின்னா, மூட்டை மூட்டையா படிக்கிறாங்க. கேள்வி கேட்கறது, அத ஒப்பிக்கிறது, அத ரைட் பண்றது, இந்த வேலை தான் நடக்கிறத தவிர, அத அத புரிஞ்சுகிட்டு அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும் அப்படின்றது எதுவுமே நடக்கல. இந்த ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு 20 வயசு வரைக்கும் ஆ படிக்கிறோம். அந்த 20 வருஷமா நம்ம படிக்கிற படிப்பு வந்து ஒரு மனுஷன ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த மனுஷனா, ஒரு தனி நபரா ஆக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா கிடையாது.
ஃபுல்லாமே வந்து அவங்கள அப்படியே ஒரு ஸ்கூலு, காலேஜு அப்படின்ட்டு அங்க குடுக்குறத படிக்கிறது, அதுல மார்க் எடுக்கிறது, அப்படியே என்ன சொல்ருவாங்க, ஒரு குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த வட்டத்துக்குள்ளேயே தான் அவங்கள சுத்தி வருது செய்யுது. 3 விதமான மக்கள் வந்து இருக்கிறாங்க. 3 விதமான குழந்தைகள்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு குரூப் என்ன அப்டின்னா, நல்லா படிப்பாங்க. படிச்சு ஒரு வேலைக்கு போவாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு லைஃப சூஸ் பண்ணி, ஒரு ஜாப இது பண்ணி, அவங்க லைஃப அப்படியே வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஒரு சிலருக்கு இந்த இறுக்கமான இது வந்து பிடிக்காது. இப்படிதான் படிக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இது பண்ணணும் அப்படின்றது ஒரு சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சமூகத்திலேருந்து அதெல்லாம் உடைச்சிட்டு, அந்த கூண்டுக்குள்ளேருந்து அவங்க அதுலேருந்து வெளில வருவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, சமுதாயத்தால ஒதுக்கப்படுவாங்க கண்டிப்பா. இன்னொரு 3வது குரூப் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கூண்டுக்குள்ள இருந்து உடைச்சு வெளில வந்து, தங்களுக்கு என்ன பிடிக்குமோ அத சூஸ் பண்ணி, அதுல வந்து அந்த துறையில ஒரு உச்சிய வந்து எட்டுவாங்க. ஆக்சுவலா நம்மள என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, அந்த 3வது பிரிவு மக்கள் இருக்காங்க இல்லையா? குழந்தைங்க இருக்காங்க இல்லையா? அதுதான் வந்து பெரும்பான்மையா இருக்கணும். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத படிக்கணும். அதுல அதுல அவங்களுடைய திறமைய வந்து நம்ம வளர்த்தெடுக்கணும். மாறா வந்து இங்க மத்த 2ம் தான் நடந்துட்டுருக்கு. கல்வி அப்படின்றது வெறுமனே வந்து இன்ஃபர்மேஷன மட்டும் சேகரிக்கிற ஒரு வரட்டு பயிற்சி கூடமா இருக்கக்கூடாது. அவங்களுடைய திறமைய வளர்த்தெடுக்கிற ஒரு மையமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, குழந்தைங்க ஏதாவது ஒரு துறையில சிறந்து விளங்கணும்ப்பா. ஆர்வமா இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்படின்றத இந்த ஆத்தர் அடுத்து சொல்றாரு. அதாவது குழந்தைங்க ஏதாவது ஒரு துறையில ரொம்ப சிறந்து விளங்குனாங்க, ஆர்வமா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த வெற்றி வந்து ரொம்ப அசாதாரணமா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதுலாம் இல்ல. ஏன்னா அவங்க ரொம்ப ஆர்வமா செய்வாங்க. இந்த பொண்ணு செஞ்ச மாதிரி தான். அவ எப்படி அவளுக்கு அந்த பிடிச்ச விஷயத்த ஒரு பெரிய ஒரு புக்லெட் மூலம் ஃபுல்லா எழுத முடிஞ்சது அவளால. அந்த மாதிரி தான். சரி, சிறந்து விளங்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு நாம எப்படி உதவி செய்யணும்? ஒரு துறை இருக்கு. அந்த துறையில குழந்தைங்க சிறந்து விளங்கணும்னா, நாம எப்படி அவங்களுக்கு உதவி செய்யணும்? அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்றாரு. ராகுல்னு ஒரு பையன் இருக்கான். ஒரு 5 வயசு பையன். அவன் எப்போதுமே எதையாச்சும் ஆராய்ச்சி செஞ்சுட்டே இருப்பான். புதுசு புதுசா அ இது பண்ணிட்டே இருப்பான். அவங்க அம்மா வந்து என்ன அப்படின்னா, அவன் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணும்போது, அத பண்ணி, இத பண்ணி, ஏதாவது கீழ விழுந்துறக்கூடாது, அங்கங்க அவனுக்கு அடிபட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவன எப்போதும் அவன் கட்டுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. அவன் கூடயே இருப்பாங்க. அவன எங்கேயுமே தனியா விட மாட்டாங்க. ஏன்னா, அவன் ஏதாவது போய் ஏதாவது பண்ணி வச்சுருவான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஆத்தர் வந்து குழந்தைங்கள கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. அவங்க போக்குல கொஞ்சம் விடுங்க. அப்பதான் அவங்க இந்த இடம் தப்பு. இது போனா இப்படி நடக்கும் அப்படி ஒரு வாட்டி நடந்தா தான், அவங்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பு அப்படின்றது வந்து தெரியும். நம்ம சும்மா பிடிச்சு வச்சுட்டே இருந்தோம்னா, அவங்களுக்கு வந்து அது தெரியாது. ஸோ அளவுக்கு அதிகமா பயப்படாதீங்க. அவங்களுக்கு போதிய சுதந்திரம் கொடுங்க அப்படின்றாரு. அப்பதான் குழந்தைங்க தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்ற ஒரு இதுக்கு வருவாங்க. சரி, சில குழந்தைங்க தப்பு பண்றாங்க. தப்பு பண்ணும்போது, அத எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்னா, தப்பு பண்றது வந்து சகஜம். ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணா தான், அடுத்தது கத்துக்க முடியும். அதாவது நம்ம கத்துக்கிறதோட ஒரு அங்கம் தான் அப்படின்னு சொல்றாரு. தப்பே பண்ணாம எதையுமே கத்துக்க முடியாது. கத்துக்கணும் அப்படின்னா தப்பு பண்ணணும். தப்பு பண்ண தான் அதுலருந்து திருந்தி நம்மளால கத்துக்க முடியும். ஒரு குழந்தை சைக்கிள் ஓட்டுது அப்படின்னா, 2, 3 வாட்டி கீழ விழும். கால் ஊனத் தெரியாது. 2, 3 வாட்டி கீழ விழும். அடுத்த வாட்டி பேலன்ஸ் கிடைக்கல அப்படின்னா, கால ஊனணும் அப்படின்னு தெரியும். அது மாரி அது சாகசம் பண்ணுது, அது பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, அத சொல்லி புரிய வையுங்க. எப்படி அந்த சாகசம் பண்ணும்போது கீழ விழாம இருக்கணுன்ற அந்த இத கத்துக் கொடுங்க. அத விட்டுட்டு அத பண்ணாத, அத செய்யாத அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படின்னு சொல்றாரு. அதாவது தவறு செய்றது வந்து சகஜம் அப்படின்றத சொல்றாரு. அது மாதிரி சில வித்தியாசமான செயல்கள் வந்து குழந்தைங்க வந்து செய்வாங்க. ஏன்னா,
அவங்க ஒரு விஷயத்த சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப உணர்ச்சிபூர்வமா அவங்க ஸ்கூல்ல அன்னைக்கு நடந்த விஷயமா இருக்கலாம். ரொம்ப எக்ஸைட்டிங்கா சொல்லுவாங்க, குழந்தைங்க சொல்லும்போது. ஏன்னா, அவங்க உலகத்த பத்தி பேசும்போது அவங்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஆனா, அவங்க சொல்ற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். "என்னடா இது ஒரு மடத்தனமா இருக்கே! இதெல்லாம் ஒரு மடத்தனமா தோணுதே! இந்த விஷயத்தலாமா சொல்லுவ?" அப்படின்ற மாரி தோணும். ஆனா, அவங்களுடைய மூளையோட வளர்ச்சிக்கு ஏற்ப வந்து நம்ம வந்து கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொன்னாரு, இந்த ஆத்தர் வந்து. சப்போஸ் அவங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஆன்சர் இதெல்லாம் ஒரு கொஸ்டினா? முட்டாள்தனமா இல்லையா? அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்து வந்துரும். அவங்களுக்குள்ளேயே அது ஒரு வேதனையா மாறும். அடுத்தது வந்து ஏதாவது அவங்களுக்கு டவுட் இருந்தா கூடயே உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. அப்ப அந்த கத்துக்கொள்ற ஆர்வம் வந்து அவங்க கிட்ட இருந்து போயிரும் அப்படின்னு சொல்றாரு. சப்போஸ் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா, அது தொடர்பா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு அந்த அறிமுகமே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்க சொல்லி அத புரிய வையுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா, ஆ சப்போஸ் அவங்க கேட்கிற விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, அவங்கள சர்ச் பண்ண சொல்லுங்க. அப்ப அவங்களுக்கு அந்த ஆர்வம் வந்து இன்னும் அதிகமா இருக்கும். உங்களுக்கு தெரியலன்னா, ஒத்துக்கோங்க. அம்மாக்கு அந்த விஷயம் தெரியாது. நீயே கண்டுபிடிச்சு அம்மாக்கு சொல்லு அப்படின்னு சொல்லுங்க. அடுத்ததா, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப புத்திசாலிங்க. நம்மள விட டிவி, லேப்டாப், அ அப்புறம் வந்து டேபு எல்லாத்தையும் ரொம்ப சூப்பரா ஆப்பரேட் பண்ணுவாங்க. இன்டர்நெட்ல எதனாலும் சரி. சில பெற்றோர்களுக்கு வந்து பயமாவும் இருக்கும். கட்டுப்படுத்த முடியாதோ! நம்மள விட ஓவரா புத்திசாலியா இருந்தா, அவங்கள எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது அப்படின்ட்டு. ஆனா, நம்மள விட அவங்க எவ்வளோதான் புத்திசாலியா இருந்தா கூட, பெற்றோர்களுடைய அனுபவம் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடையாது. ஸோ, அதனால நம்மளுடைய அனுபவத்த வந்து நம்ம அவங்களுக்கு வந்து நம்மளுடைய அனுபவம் மூலமா அவங்களுக்கு நம்ம சொல்லி தரணும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, நெறைய பேரண்ட் நெறைய வாட்டி நெறைய குழந்தைங்க கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, "போர் அடிக்குதும்மா. அம்மா எனக்கு ரொம்ப போர் அடிக்குதும்மா. என்னம்மா பண்றது?" இத தொடர்ந்து எல்லா பேரண்ட்டும் தன் குழந்தைங்க கிட்ட இருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ போர் அடிக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யறது? அப்படின்றதையும் இந்த ஆத்தர் வந்து சொல்றாரு. அவங்களுக்கு டெய்லி ஸ்கூலு, ஹோம் ஒர்க்கு, கிளாஸஸு இந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு போர் அடிக்கும். ஆனா டிவி, ஃபோன் பார்க்கும்போது போர் அடிக்காது. ஏன்னா, அதில புது 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 விஷயங்கள் வந்து காமிக்கிறாங்க. புது புது பொருட்கள் காமிக்கிறாங்க. புதுசு புதுசா ஒண்ணொண்ணு காமிக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வமா அதையே பார்க்குறாங்க. அதனால அது போர் அடிக்க மாட்டாது. ஒரு சில ஸ்டேஜ்ல அதுவும் போர் அடிச்சிருது அவங்களுக்கு. அலுத்து போயிருது. ஸோ, குழந்தை சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு போர் அடிக்காம இருக்கணும் அப்படின்னா, இந்த ஆத்தர் வந்து ஒரு 10 வழி சொல்றாரு. போர் அடிக்குதுன்னு சொல்றாங்களா? அவங்களுக்கு இந்த மாரி ஒரு 10 வழி சொல்றாரு. கதை புக் வாசிக்க சொல்லலாம். நீங்க சமைக்கும்போது உங்க கூட சேர்த்து சமைக்க சொல்லலாம். அப்புறம் வந்து புதுசா ஏதாவது விளையாட்டு அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கலாம். ஆ புதிர்கள் போட சொல்லிக் குடுக்கலாம். கதை எழுத சொல்லலாம். கவிதை எழுத சொல்லலாம். அப்புறம் தோட்டத்தில ஏதாவது வேலை இருந்தா, அந்த வேலையில அவங்கள இது பண்ண சொல்லலாம். ட்ராயிங் பண்ண சொல்றான். பெயிண்டிங் பண்ண சொல்லலாம். அப்புறம் வந்து நம்ம வீட்ல ஏதாவது பெட் அனிமல் இருந்துச்சு அப்டின்னா, அது கூட விளையாட சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது, அவங்களுக்கு போர் அடிக்காது. அதாவது ஒரே வேலைய செய்யக்கூடாது. தொடர்ந்து ஒரே வேலைய தோட்டத்த கிளீன் பண்ணுன்னு சொன்னா, அதுவும் அவங்களுக்கு போர் அடிச்சுரும். மாத்தி, 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 மாத்தி அவங்களுக்கு அந்த வேலைய குடுக்கணும் அப்டின்றாரு. அந்த மாதிரி பக்கத்துல ஏதாவது பார்க் இருந்தா அங்க கூட்டிட்டு போலாம். அந்த மாதிரி சொல்றாரு இந்த ஆத்தர். அது மாதிரி இந்த குழந்தை வந்து ரொம்ப ஆர்வமா எந்த வேலை செஞ்சாலும் ரொம்ப ஆர்வமா செயல்படணும்ப்பா. அதுக்கு என்னப்பா பண்றது? அப்டின்னு சொல்லும்போது, குழந்தைங்களுக்கு அதாவது எப்போதுமே அ நம்மளுடைய ஐம்புலன்களோட நம்ம கலந்துக்கிறோம். அ ஐம்புலன்களோட சேர்ந்து நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த விஷயம் வந்து நம்ம ஈஸியா நம்மளுடைய மைண்ட்லயும் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி அது ரொம்ப நாளைக்கு மறக்காம நம்மளுடைய நினைவுகள்ல இருக்கும்.
அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா முன்னாடி இருக்கிற காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, குருகுல கல்வி முறை அதான் இருந்துச்சு. அதாவது இயற்கையோடு சேர்ந்து தான் அந்த கல்வி முறையும் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த பில்டிங்ல குழந்தைங்களுக்கு நெறைய ஸ்கூல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பிடி பீரியடே கிடையாது. ஃபுல்லா பில்டிங்கு. அந்த பில்டிங்க்கு நடுவுல அவங்க படிக்கணும். அப்படியே வீட்டுக்கு வரணும். அப்படியே ஒரு மிஷின் லைஃப் மாதிரி தான் அவங்களுக்கு வந்து இருக்கு. செடி, கொடி, விலங்குகள் அந்த மாரி எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. எந்த அளவுக்கு அவங்களுடைய புலன்களையும் வச்சு அவங்க கத்துக்குறாங்களோ, அது வந்து ஈஸியா அவங்களால நினைவிலேயே வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி கத்துக்கணும்னா என்ன பண்ணணும்? அப்படின்னா, அவங்கள வந்து நெறைய பார்க்கு, அந்த மாரி அழகு மிகுந்த இடங்களுக்கு நம்ம வந்து கூட்டிட்டு போலாம். அப்புறம் வந்து பறவை, பூச்சி, அப்புறம் வாகனங்கள், அத பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? அந்த மாரி கேட்கலாம். அப்புறம் வந்து இந்த ரூபிக் கியூப்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி விளையாட்டு, இதெல்லாம் அவங்கள வந்து இது பண்ண சொல்லலாம். இந்த மாதிரிலாம் செய்யும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அது மாரி அங்க ஸ்கூல்ல என்ன படிச்சாங்களோ, அந்த படிச்சத லைஃப்ல வந்து அவங்கள அப்ளை பண்ண சொல்லலாம். இப்ப ஸ்கூல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்றாங்க அப்டின்னா, அதே எக்ஸ்பெரிமெண்ட்ட நம்ம வீட்ல வந்து அவங்கள செஞ்சு பார்க்க அவங்க செஞ்சு பார்க்க வைக்கலாம். இன்னைக்கு என்ன கெமிஸ்ட்ரில இத படிச்சீங்களா? இத வேணா செஞ்சு பாருங்களேன் வீட்ல. அப்டின்னு நம்ம ஏதாவது மஞ்சள் பொடிய இதுல போடுறது, அது கூட கொஞ்சம் சோப்பு போடுறது, கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்டின்றதெல்லாம் அவங்கள ஆர்வமா நம்ம செய்ய வைக்கணும் அப்டின்னு சொல்றாரு இந்த ஆத்தர். அப்புறம் உணர்வுகள் பற்றி பேசும்போது இந்த ஆத்தர், அ நம்ம கத்துக்கிற எல்லாமே உணர்வுகள் மூலமா தான் நம்ம உள்ள நுழையுது. ஸோ, அந்த குழந்தைங்க படிக்கும்போது, நேர்மறை உணர்வுகளோட இருந்தாங்க அப்டின்னா, அவங்களால நெறைய விஷயத்த அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அப்டின்றத சொல்றாரு. ஆனா, ஆ இன்னைக்கு நெறைய குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது, "இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு?" அப்படின்னு நம்ம கேட்போம். மேக்ஸிமம் நெறைய பேரண்ட் கேட்கிற ஒரே விஷயம், "இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு?" அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் "இன்னைக்கு என்ன கத்துக்கிட்ட?" அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். இந்த விஷயத்த வந்து நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இந்த ஆத்தர். அதுக்கு பதிலா என்ன அப்படின்னா, "இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட் வந்தாலாமா? நேத்து அந்த ப்ராஜெக்ட் எப்படிம்மா இருந்துச்சு? எல்லாரும் எப்படிம்மா பண்ணியிருந்தாங்க? இன்னைக்கு இந்த மிஸ் வந்தாங்களாம்மா?" அப்படின்னு வித்தியாசமா கேட்கணும். ஒரே கேள்விய டெய்லியும் ஒரே மாதிரி கேட்காதீங்க. டிஃபரண்ட்டா கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ பத்தி நெறைய கேளுங்க. அப்படி கேட்கும்போது ஆர்வமா சொல்லுவாங்க. "இன்னைக்கு பிடி மிஸ் வந்திருந்தாங்களா? இன்னைக்கு பிடில என்ன விளையாண்டீங்க?" இந்த மாதிரி கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி கேள்விய கேட்கும்போது அவங்க ரொம்ப ஆர்வமா பதில் சொல்றாங்க. ஒரு ஒரு விதமான எதிர்பார்ப்பும் இருக்கும். அம்மா இன்னைக்கு என்ன கேட்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும், ஒரு வேடிக்கையாவும் இருக்கும் அவங்களோட பதில்கள் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்து கற்பனைய பத்தி நெறைய சொல்றாரு. ஆனா அறிவ விட கற்பனை வந்து ரொம்ப சிறந்தது. ஐன்ஸ்டீன் வந்து சொல்லியிருக்காரு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி இல்லாத ஒரு விஷயத்த நம்மளுடைய மனத்திரையில வந்து பார்க்கிறது தான் கற்பனை. அதாவது அது வந்து நேத்துக்கு சாப்பிட்ட இட்லியா இருக்கலாம். இல்லன்னா இன்னும் 1 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருப்போம்? இந்த மாதிரி வீட்ல இருப்போமா? இந்த மாதிரி உனக்கு சைக்கிள் வாங்கி தருவேன் அம்மா. இந்த மாதிரி வந்து அந்த கற்பனைய வந்து அவங்களுக்கு கற்பனை திறன வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு ஒரு டைனோசர் வந்து மியூசிக் கீபோர்டு வாசிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அத வந்து அவங்களுடைய மனக்காட்சி திரையில வந்து அவங்க இது பண்ணி பார்க்கணும். கற்பனை திறன வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில தொலைக்காட்சி, அதுல அனிமேஷன் அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது, அவங்களுடைய அந்த கற்பனை திறன் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அவங்க வந்து வாழைப்பழத்த உரிச்சு கையில குடுக்க மாரி எல்லாமே இது பண்ணிட்டாங்க. அந்த இல்யூஷன் அந்த மாதிரிலாம் வரும்போது, அவங்களுக்கு வந்து அ அவங்களோட அந்த கற்பனை திறன் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்றாரு இந்த ஆத்தர். சரி, உங்க குழந்தைங்களோட கற்பனை திறன இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்படின்னா, நெறைய புக்ஸ் வாசிக்க சொல்றாரு. நெறைய புதிர்கள் போடணுமாம். அப்புறம் வந்து ஆ கண்ண மூடிட்டு, ஆ ஒரு பாட்ட வந்து அவங்கள ரசிக்க சொல்லுங்க. அது மாரி கண்ண க்ளோஸ் பண்ணிட்டு, வீட்ல ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு நடக்க சொல்லுங்க. கற்பனையா ஏதாவது டிராயிங் வரைய சொல்லுங்க. நீங்களே வந்து ஒரு பூ மலர்ற மாரி, "உனக்கு புதுசா ஒரு சைக்கிள் வாங்கியிருக்கோம். அந்த சைக்கிள் எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரி நீ வர." அப்படின்ற மாரி நீங்க வரைய சொல்லலாம். ஸோ, பேரண்ட் வந்து ஆ ஸ் குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து ஆ ரொம்ப பயனுள்ளதா இருக்கணும். ஏன்னா, நான் டைமே ரொம்ப கம்மியா தான்ப்பா என் குழந்தையோட ஸ்பெண்ட் பண்றேன். ஆனா, நான் ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து ஆ ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறேன். அதுவும் என் குழந்தையோட கற்பனை திறன வந்து நான் வளர்க்கணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. அதாவது லிஃப்ட்லயும் போறோம், எஸ்கலேட்டர்லயும் போறோம்.
ஒரு ஷாப்புக்கு லிஃப்ட்ல போறோம். போம்போது வரும்போது எஸ்கலேட்டர்ல வரும். அப்போ குழந்தைகிட்ட கேட்கலாம். நீங்க வந்து, "அம்மா லிஃப்ட்ல போறதுக்கும், எஸ்கலேட்டர்ல போறதுக்கும் உனக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுதும்மா?" அப்படின்னு கேட்கலாம். அப்படி நீங்க கேட்டு மட்டும் பாருங்க. ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷத்துக்கு பட 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 படான்னு வரும். வாயிலருந்து. இது அப்படியாக்கும், இது இப்படியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லிஃப்ட்ல போனா நம்ம அப்படியே போற மாதிரி இருக்கும். ஆனா எஸ்கலேட்டர்ல போனா நெறைய பேர பார்க்கலாம் அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள வந்து கேளுங்க. அப்ப கேட்க கேட்க அவங்களோட கற்பனை திறன் வந்து வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த கிரியேட்டிவிட்டிய வந்து நம்ம எப்படி விதைக்கணும் குழந்தைங்களுக்கு? இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில எல்லா துறையிலயுமே கிரியேட்டிவிட்டிக்கு வந்து ஒரு கிரேஸ் இருக்கு இல்லையா? கல்வியா இருந்தாலும் சரி, மீடியாவா இருந்தாலும் சரி, ஃபேஷனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. ஆனா ஒரு சிலருக்கு பிறக்கும்போதே வந்து அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கிரியேட்டிவிட்டியோட இருப்பாங்க. ஏன்னா மேபி அவங்க அம்மா, அப்பா யாராவது ரொம்ப கிரியேட்டிவிட்டியா ஏதாவது செய்றவங்களா இருக்கலாம். அதனால அந்த குழந்தைங்க அந்த கிரியேட்டிவிட்டியா இருக்கலாம். சில பேருக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் கிரியேட்டிவிட்டி. ஆனா வந்து இது பரம்பரையா உள்ளதா அப்படின்றது கேட்டாச்சு, மரபணுக்கள் வழியா தான் இது வருதா அப்படின்றது கேட்டாச்சுன்னா, கண்டிப்பா கிடையாது அப்படின்றாரு இந்த ஆத்தர். ஸோ கிரியேட்டிவிட்டிய வளர்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன். ஒரு செவுத்துல ஆணி அடிக்கணும். சுத்தியல் இல்ல. அப்ப என்ன யூஸ் பண்ணலாம்? அப்படின்னு யோசிக்கும்போது, அடுத்த விஷயத்த உடனே யோசிக்கிறாங்க இல்லையா? இப்ப கல்ல வச்சு ஆணி அடிக்கலாமே! இதுதான் வந்து கிரியேட்டிவிட்டி. அடுத்த ஆப்ஷன் என்ன? அப்படின்றத டக்குனு திங்க் பண்றது. ஸோ இத வந்து நம்ம வளர்க்கணும். இத குழந்தைங்களுக்கு விதைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து கனெக்ட் பண்ணணும். தொடர்பு படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, குழந்தையோட மனசு வந்து ஒரு ஒரு காலியான பாத்திரம் வந்து. நெறைய விஷயத்த கத்துக்கொள்ள அந்த விஷயங்கள் எல்லாமே அது வந்து ஃபுல் ஆகும் அப்படின்னு அப்படின்னு நம்ம நெனச்சுட்ருக்கோம். இல்லையா? ஆனா, அப்படி கிடையாது. புதுசா ஏதாவது அவங்க கத்துக்கும்போது, அந்த பழைய தகவல் இருக்கும் இல்லையா? அது வந்து பழைய தகவலோட அந்த மூளை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உடனே கனெக்ட் பண்ணி பாக்கும். உதாரணமா, அ இப்ப வந்து கிரே கலர் மேம் வந்து கிரே கலர் ரெடி பண்ணிட்டு வாங்க. கிரே கலர்ல ஒரு மவுண்டெயினுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னா, ஆனா அவங்க கிட்ட கிரே கலர் இல்ல அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க மிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பிரைமரி கலர் இது, செகண்டரி கலர் இது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. உடனே இவங்க மைண்ட் வந்து என்ன பண்ணும்? மேம் இப்படி சொல்லியிருக்காங்களே, இப்படி மிக்ஸ் பண்ணா என்ன ஆகும்? அப்படின்ற மாதிரி இதாகும் உங்களுக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது உங்க மூளை ஏற்கனவே உங்களுக்கு அது தொடர்பா இன்ஃபர்மேஷன முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஸோ அடிஷனலா கிடைக்கிற இன்ஃபர்மேஷன அதோட கனெக்ட் பண்ணிக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, ஸ்கீமா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்த வந்து கனெக்ட் பண்ணிக்கிடும். நம்ம குடுக்குற அவங்க கத்துக்கிறது தான் அப்படியே போய் பாக்ஸ்ல பவுல்ல போய் அப்படியே ஃபில் ஆகுற மாரி ஃபில் ஆகும் அப்படின்றது கிடையாது அப்படின்றாரு. அடுத்ததா, ஆ இப்போ வைல்ட் அனிமல்ஸ் பத்தி படிக்க போறோம் அப்படின்னா, டைரக்ட்டா இன்னைக்கு இத படி அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது. "உனக்கு எந்த அனிமல்ஸ் பாப்பா ரொம்ப பிடிக்கும்? இதோட பேர் என்ன?" அது ஒரு டாய் எடுத்து வச்சுட்டு, "இதோட பேர் என்ன? இதுல என்னென்ன இருக்கு? இது பிடிக்குமா? அது பிடிக்குமா?" அ அந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து இதுக்கும் அதுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்றத இது பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ போஸ்ட் ஆஃபிஸ் இருக்கு, இமெயில் இருக்கு. இப்போ போஸ்ட் ஆஃபிஸ்க்கும், இமெயிலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் உனக்கு தெரியுமா? அப்படின்னா 2மே என்ன பண்ணும்? இன்ஃபர்மேஷன ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும். ஆனா போஸ்ட் ஆஃபிஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் டைம் டிலே ஆகும். அது வந்து நம்ம ரைட்டிங் ஒர்க் மூலமா ஆ நம்ம இது பண்ணி அனுப்புறது. ஆனா இமெயில் வந்து ஆ இது மூலமா மெயில் நம்ம சிஸ்டம் மூலமா நம்ம டைப் பண்ணி, அது மூலமா நமக்கு அனுப்புறது. அது வந்து உடனே நம்மளுக்கு வந்து சென்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒப்பிடுங்க எதையுமே. அது மாரி நீங்க ஒரு 10 இன்ஃபர்மேஷன், ஒரு 5 இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது அ மூவிக்கும், புக்ஸுக்கும் என்ன ரிலேஷன்? அதில உள்ள டிஃபரன்ஸ் என்ன? அப்புறம் விலங்குகளுக்கும், தாவரங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? இந்த மாதிரி அ டைமுக்கும் ஹேண்ட் ரைட்டிங்க்கும் ஆ என்ன டிஃபரன்ஸு? இந்த மாதிரி நெறைய விஷயங்கள அவங்க கிட்ட கேளுங்க. அதுல ஒரு 4 டிஃபரன்ஸ் சொல்லேன் அப்படின்னு அவங்க கிட்ட கேளுங்க. அப்படின்னு சொல்றாரு இந்த ஆத்தர். அப்புறம் இந்த தூண்டுதல்கள வந்து ஒண்ணு சேர்க்கிறது. ஒரு யானை ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். ஒரு 3 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் வந்து யானையோட வால வந்து
ஆ தொட்டு பார்த்தான். அது வந்து கயிறு மாரி இருக்குன்னு சொன்னான். ஒருத்தன் வந்து அந்த யானையோட கால தொட்டு பார்த்து இது தூண் மாரி இருக்குன்னு சொன்னான். இன்னொருத்தன் வந்து அந்த யானையோட காத தொட்டு பார்த்துட்டு இது மொர மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னான். அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து துண்டு துண்டா தான் பார்த்துக்கிறோம். அந்த யானையோட ஒருத்தன் காத மட்டும் பார்த்தான், ஒருத்தன் இத மட்டும் பார்த்தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த ஆ குழந்தைங்க எத கத்துக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த முழுசையும் பத்தி கத்துக்கணும். அதோட ப்ளஸ் என்ன? அதோட மைனஸ் என்ன? இதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு? இதுக்கப்புறம் இது எப்படி வர வாய்ப்பு இருக்கு? இது எப்படி ஒர்க் ஆகுது? அப்படின்றத ஒரு விஷயத்த முழுசா கத்துக்கணும். அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஐஸ்கிரீமுக்கும், அந்த பருவ மாற்றங்களுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு? இதுக்குள்ள கனெக்ஷன் என்ன? அப்படின்றது ஃபுல்லாமே கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் உயர்நிலை சிந்தனை திறன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது கேள்விகள் தான் கேள்வி கேட்க 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 தான் அந்த கற்றக்கூடிய திறன் வந்து அதிகமாகும். அதுதான் வந்து ஒரு அபாரமான கருவி அப்படின்னு சொல்றாரு. அதாவது குழந்தைங்க வந்து ஒரு அணுகுண்டு மாதிரி ரொம்ப வலிமை வாய்ந்தவங்க. ஆனா, ஆசிரியர்களும் சரி, பெற்றோர்களும் சேர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அது ஒரு விளையாட்டு துப்பாக்கி மாதிரி ஆக்கிர்றோம். சோடியம் குளோரைட வாய்ப்பாடு சொல்லு, பிதாகரஸ் தேற்றம் சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள அதுக்குள்ளேயே வச்சுர்றோம். அவங்களோட மூளைக்கு வந்து எப்போதுமே நெறைய சவால்களான கேள்விகள நீங்க கேட்டுட்டே இருந்தீங்கன்னா, அந்த மூளை அதுக்கு தக்கன திங்க் பண்ணும். அப்படின்னு சொல்றாரு இந்த ஆத்தர் வந்து. அதாவது இப்ப வெறும் பாடம் சம்மந்தப்பட்ட மட்டும் கேட்கக்கூடாது. குடும்ப உறவுகள் பத்தி, உன் பாட்டி உன் வயசுல இருந்தபோது அவங்க லைஃப் எப்படி இருந்திருக்கும்? அது மாதிரி இந்த உங்க ஸ்கூல்ல ஏன் இந்த மாதிரி அ பீரியட்ஸ்லாம் இது அ ஒவ்வொரு டைமுக்கு போட்டு அலாட் பண்ணியிருக்காங்க? இது எதுக்கு தேவ? அப்படின்னு கேட்கலாம். ஆம். அப்புறம் வந்து இது கேட்கலாம். நம்ம வீட்ல இருக்க ஃப்ரிட்ஜ பத்தி ஏதாவது கேட்கலாம். அப்புறம் வந்து நம்ம கடை வீதியில போய் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, "இந்த ட்ரெஸ் வந்து நீ காஸ்ட்லின்னு நினைக்கிறியா? நீ எப்படி நினைக்கிற? அந்த கடைக்கும், இந்த கடைக்கும் இந்த உள்ள ட்ரெஸ்ஸஸ்லாம் எப்படி இருக்கு நீ நினைக்கிற?" அப்படின்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஓவியத்த பத்தி பேசலாம். அப்புறம் நெறைய நகைச்சுவை பத்தி பேசலாம். அப்படின்றத சொல்றாரு. குழந்தையோட நீங்க பேச அவங்களோட கேள்விகள் அவங்க கேட்கிற கேள்விகளோட அந்த சிந்தனை திறன் வந்து ஆ தூண்டுற மாதிரி இருக்கணும். அம்மா இத கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு அவங்களோட அத யோசிச்சு அத பதில் சொல்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி புதுசு புதுசா அவங்கள வந்து நீங்க சிந்திக்க வைங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது புதிய உணவுகள், புதுசு புதுசா உணவுகள வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைங்க. அவங்கள வந்து செய்ய சொல்லுங்க. இந்த கலாச்சாரத்துக்கு இப்போ பொங்கல்னா இப்படிதான் இது பண்ணுவாங்க. தீபாவளினா இப்படித்தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதுல இந்த இந்த மாதிரி தான் ஃபுட் இருக்கும். அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த அ சுவை மொட்டு அந்த மொட்டுக்களையும் நம்ம தூண்டுற மாதிரி இருக்கணும். நெறைய இடங்களுக்கு அவங்கள கூட்டிட்டு போங்க. ஒரே விஷயத்த வேற வேற வழியில வந்து அவங்கள செய்ய வைக்கலாம். இப்போ ரைட் ஹேண்ட்ல பல்லு தேய்க்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாள் லெஃப்ட் ஹேண்ட்ல பல்லு தேய்க்க வைக்கலாம். ரைட்டிங் ஒர்க்கா மாத்தி செய்ய சொல்லலாம். ஸோ பாட புத்தகத்தையும் தாண்டி நெறைய விஷயங்கள், தொலைக்காட்சி, ஊடகங்கள் இந்த மாதிரி நெறைய விஷயங்கள வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி அ பரிச்சயமே இல்லாத அ இது இருக்கலாம், இசை. அத வந்து கேட்க சொல்லலாம். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள இந்த ஆத்தர் வந்து சொல்றாரு. ஸோ குழந்தைங்கள ஒவ்வொரு துறையிலயும் அவங்களோட ஆர்வத்த வந்து நம்ம அதிகப்படுத்துறவங்களா இருக்கணும். ஸ்டடீஸா இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஆர்வத்த நம்ம எப்படி தூண்டணும், அவங்களுடைய சிந்தனை திறனை எப்படி வளர்க்கணும் அப்படின்றத இந்த ஆத்தர் ரொம்ப தெளிவா இந்த டாபிக்ல சொல்லியிருக்காரு. கண்டிப்பா எல்லாரும் இந்த புக்க வாங்கி படிங்க. தேங்க் யூ.